எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திச்சு சாரி ஸோ மச். 8 வருஷம் ஆகுது கயல் பண்ணி. அதே அன்பு எனக்கு இன்னும் தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுக்குது. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் த இண்டஸ்ட்ரி. யுகி படம் வந்து பர்சனலி எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா இந்த படம் பண்ணும்போது நான் உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ டவுன் தி லைன் நான் நிறைய வருஷம் கழித்து பார்க்கும்போது ஒரு நல்ல ரிமெம்பரன்ஸாக இருக்கும் எனக்கு இந்த படம். அண்ட் நான் ஒரு படம் சைன் பண்ணணுன்னா ஒரு 2 hours இப்போ இன்பர்சன் நரேஷன் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும், ஓகே இந்த சப்ஜெக்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. ஒரு 1 hour எனக்கு ஃபோனில் பாக்யராஜ் சார் வந்து நரேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான நரேஷன் அண்ட் அவ்வளோ கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளேயோட வந்து ஃபோன்லேயே வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக எனக்கு சொல்லியிருக்காங்க. I should really thank Zach and Bhagirath sir for ரொம்ப oh my god what happened to me. ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர் அண்ட் ரொம்ப எமோஷ்னல் டச் இருக்கிற ஒரு கேரக்டர். ஒரு சென்சிட்டிவ் டாபிக் பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்பி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அந்த ப்ரொடக்ஷன் அவ்வளோ சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இன்றைக்கி வரைக்குமே ராஜ் சார் வந்து எப்போவுமே அந்த படத்துக்கு பர்சனல் டச் இருக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்துலேயும் வந்து கேர் எடுத்து பண்ண ஒரு ஃபிலிம் தான் யுகி. இந்த படத்தில் நிறைய டேலண்டடான ஆக்டர்ஸோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். And finally I can assure that Yugi is a very interesting, very entertaining thriller இருக்கும். So please do watch it only in theaters. Thank you. ஆனந்தி ஒரே நிமிஷம். வேற அப்படியே பச்சை குழந்தை பேசுகிற மாதிரியே பேசுனாங்கல்ல. சரி, நீங்கள் மலையாளத்துலலாம் இதில் நிறைய டைலாக் பேசியிருக்கீங்க போல். அந்த மலையாள லாங்குவேஜ் எப்படி கற்றுட்டிங்களா என்ன, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு ஷூட் போகிற நாள் வரைக்கும் தெரியாது. நானும் இது ஒரு பைலிங்குவல் ஃபிலிமாக எடுக்க போகிறாங்க, நானே வந்து மலையாளத்திலையும் பண்ணுறேன் அப்படின்னு. இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். தமிழில் ஒரு மாடுலேஷன் இருக்கும், ஆனால் மலையாளமில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் எனக்கு அந்த ஒரு புது லாங்குவேஜ் பேசுகிறது. அண்ட் மலையாளத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக வந்து யுகி வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.